ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சைக்கோ சிம்பாலஜி பற்றி தான் பேச வந்திருக்கேன். சைக்கோ சிம்பாலஜினாலே எல்லாருக்கும் தெரியும். ஆழ் மனதில் போய் நமக்கு என்னென்ன தேவையோ அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆற்றல் சைக்கோ சிம்பாலஜி குறியீடுகள் உண்டுன்னு. அப்போது இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி. அந்த எல்லோ கலரும் சரிதான், அதில் அழகான ப்ரௌன் கலர் நடுவில் இருக்கிறதும் சரிதான். சூரியனை நோக்கி சூரியன் பால் தான் கொண்ட அன்பினால் அப்படி அப்படி இந்த பக்கம்லாம் சூரியன் போது, அந்த பக்கம்லாம் திரும்புறதும் ஒரு அழகு தான் இல்லையா? அப்போது இந்த சூரியகாந்தி செடியோ இல்லை சூரியகாந்தி மலர் வரைந்த ஒரு பிக்சரோ நாம் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்க யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, முன்னேற்றம் தொடர்ந்து தடைப்பட்டு நிறைய எஃபோர்ட் போடுவாங்க, கிட்டக்க வரும், ஆனால் அது கிடைக்காம போகும். அந்த மாதிரி முன்னேற்றம் தடைப்படுற நபர்களுக்கு கொடுக்கலாம். இந்த சூரியகாந்தி பூ தான் கொடுக்கணும்னா அவசியம் இல்லை. ஒரு பிக்சரோ இல்லை நீங்கள் தான் அது முன்னேற்றம் தடைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் அந்த பிக்சர் பார்த்துட்டே இருந்தாலே போதும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு படுங்க. இல்லை பகலில் தான் எனக்கு டைம் இருக்குங்கன்னா பகலில் பார்த்து ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடிக்கோங்க. அது ஆழ்மனத்தில் போய் பதியணும் இல்லையா? அதனால் அப்போது லட்சியங்களை அடைவதற்கும் செல்வ செழிப்பு வர்றதுக்கும் நல்ல முன்னேற்ற வாழ்க்கையிலையோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கும் ரொம்ப பெரும் அளவில் இது உதவக்கூடியது தான் இந்த சூரியகாந்தி மலர். வீட்டில் இந்த சூரியகாந்தி மலர் வைக்கும்போது வீட்டு வெளியிலையோ இல்லை நம்மளோட கார்டன்லேயே வைக்கும்போது வீட்டை சுத்திகரிப்பும் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த சூரியகாந்தி மலருக்கு உண்டு. லட்சியங்கள் கைகூட செல்வ செழிப்புடன் வாழ முன்னேற்றம் அடையிறதுக்கு இருக்க தடைகளை உடைத்து எடுக்க சூரியகாந்தி பூவை அந்த பிக்சரையோ இல்லை வீட்லேயே இங்கே அழகாக மாட்டி வைங்க, ஒரு ஃப்ரேம் போட்டு. அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னென்ன தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாம் விலகி வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும்.